உங்க சுபஸ்ரீ. இன்னைக்கு நம்ம csstutorial என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா எப்படி CSS யூஸ் பண்ணி டேபிள் கிரியேட் பண்ண பத்தி நாங்க பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த வெப் பேஜ்ல டேபிள் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். மேல வந்து ஹெட்டிங்ஸ்லாம் வந்து கொடுத்திருக்கேன். நேம், ஏஜ், ஆக்குபேஷன், சாலரின்னு. தென் ஒரு 4 ரோ கிரியேட் பண்ணி டேட்டாஸ்லாம் வந்து கொடுத்திருக்கேன். இப்போ நான் அந்த டேட்டாஸ் மேல ஹோவர் பண்றேன் பாருங்க. சோ எனக்கு என்ன ஆகுதுன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் கலர் வந்து ஆகிருக்குது. தென் அதே மாதிரி ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா வந்து ஆகிருக்குது. தென் இந்த டேபிளோட ரோ வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ வந்து கொஞ்சம் டார்க் ப்ளூ கலர் வந்து இருக்குது. செகண்ட் ரோ அண்ட் ஃபோர்த் ரோ பார்த்தோம்னா கொஞ்சம் லைட் ப்ளூ கலர் வந்து இருக்குது. ஸோ இப்போ எப்படி இந்த மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ண பத்தி தாங்க பார்க்க போறோம். என்னோட விஷுவல் ஷோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் HTML பேசிக் ஸ்ட்ரக்சர்ல கொடுத்துட்டேங்க. இப்போ நான் பாடி டேக்ல h1 டேக் வந்து கொடுத்துக்கிறேன். ஹெட்டிங் வந்து டேபிள்ஸ் இன் CSS னு கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம HTML டூல்ல பார்த்துருப்போம் எப்படி டேபிள் கிரியேட் பண்ணணும்னு. இப்போ நான் பாடி டேக்ல டேபிள் டேக் வந்து கொடுத்துக்கிறாங்க. இந்த டேபிள் டேக்குள்ள டிஆர் டேக் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த டிஆர் டேக்ல வந்து TH டேக் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 4 ஹெட்டிங் தான் வந்து கொடுத்துக்கிறோம். இப்போ நான் வந்து நேம் வந்து கொடுத்துக்கிறேன். தென் TH டேக் வந்து கொடுத்துக்கிறேன். ஏஜ் வந்து கொடுத்துக்கிறேன். தென் TH டேக் கொடுத்துக்கிறேன். ஆக்குபேஷன் வந்து கொடுத்துக்கிறேன். தென் TH டேக் வந்து கொடுத்துக்கிறேன். salary வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஹெட்டிங்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டோம். இந்த நெக்ஸ்ட் ரோ வந்து கிரியேட் பண்ணிடுவோம். டிஆர் டேக் வந்து கொடுத்துட்டேன். TD டேக் வந்து கொடுத்துக்கிறேன். டேட்டாஸ் வந்து கொடுத்துருவோம். ரோஸ்னு கொடுக்குற நேம் வந்து TD டேக் வந்து கொடுத்துக்கிறேன். 25 ஏஜ் வந்து கொடுக்குறேன். TD டேக் வந்து கொடுக்குறேன். ஆக்குபேஷன் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு கொடுத்துக்கிறேன். தென் TD டேக் கொடுத்துக்கிறேன். salary வந்து 30,000 கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்துக்கிறேன். இங்க பாருங்க டேபிள்ல கொடுத்த ஹெட்டிங்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. நேம், ஏஜ், ஆக்குபேஷன், சாலரின்னு. தென் டேட்டா வந்து கொடுத்திருந்தோம். டேட்டா வந்து டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. இப்போ நான் இதே மாதிரி ஒரு 3 ரோ வந்து கிரியேட் பண்ணிக்க போறேன். சோ அதுக்கு வந்து டிஆர் டேக் வந்து கொடுத்துக்கிறேன். டிஆர் டேக்ல TD டேக் வந்து கொடுத்துக்கிறேன். நேம் வந்து பிரியான்னு கொடுத்துக்கிறேன். TD டேக் வந்து கொடுத்துக்கிறேன். ஏஜ் வந்து 13 கொடுத்துக்கிறேன். TD டேக் கொடுத்துக்கிறேன். ஆக்குபேஷன் வந்து வெப் டெவலப்பர்னு கொடுத்துக்கிறேன். தென் TD டேக் கொடுத்துக்கிறேன். salary வந்து 35,000 கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். டிஆர் டேக் வந்து கொடுத்துக்கிறேன். தென் TD டேக் வந்து கொடுத்துக்கிறேன். நேம் வந்து ஃப்ளோர்னு கொடுக்குறேன். தென் TD டேக் கொடுத்துக்கிறேன். ஏஜ் வந்து 35 னு கொடுத்துக்கிறேன். தென் TD டேக் கொடுத்துக்கிறேன். ஆக்குபேஷன் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர்னு கொடுக்குறேன். தென் TD டேக் கொடுத்துக்கிறேன். salary வந்து 40,000 கொடுத்துக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். டிஆர் டேக் வந்து கொடுத்துக்கிறேன். டிஆர் டேக் வந்து TD டேக் வந்து கொடுத்துக்கிறேன். நேம் வந்து ஷீலான்னு கொடுத்துக்கிறேன். தென் TD டேக் கொடுத்துக்கிறேன். ஏஜ் வந்து 14 கொடுத்துக்கிறேன். தென் TD டேக் கொடுத்துக்கிறேன். ஆக்குபேஷன் வந்து வெப் டெவலப்பர்னு கொடுத்துக்கிறேன். தென் TD டேக் கொடுத்துக்கிறேன். salary வந்து 45,000 கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க பேலன்ஸ் 3 ரோஸும் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த டேபிளுக்கு வந்து ஸ்டைலிங் வந்து பண்ண போறோம். CSS யூஸ் பண்ணி பார்டர்ஸ்லாம் வந்து கொடுத்துருவோம். ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல் வந்து பண்ண போறோம். ஸோ எங்க style.css ஃபைல்ல செலக்டர் வந்து டேபிள் கொடுத்துக்கிறேன். தென் கமா கொடுத்து TH வந்து கொடுத்துக்கிறேன். தென் கமா கொடுத்து TD கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம குரூப்பிங் சால்டர் வந்து பண்றோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் குரூப்பிங் சால்டர்னா என்னன்னு. இப்போ நான் வந்து பார்டர் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கிறேன். 1 பிக்சல் சாலிட் பிளாக்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க பார்டர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு டேபிளுக்கு. ஆனா இங்க பார்த்தோம்னா இந்த டேபிள்ல வந்து 2 பார்டர் வந்து தெரியுது பாருங்க. சோ இப்போ இந்த மாதிரி வந்து வேண்டாம், டேபிளுக்கு வந்து சிங்கிள் லைன் மட்டும் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சோ அதுக்கு வந்து டேபிள் செலக்டரா கொடுங்க. தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து பார்டர் கொலாப்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். இந்த பார்டர் கொலாப்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா 2 வேல்யூஸ் வந்து கொடுப்போம். கொலாப்ஸ் அண்ட் செப்பரேட்னு. செப்பரேட்னு கொடுத்தோம்னா நமக்கு டிஃபால்ட்டா வந்து டிஸ்ப்ளே ஆகும். சோ இப்போ நான் கொலாப்ஸ் வந்து கொடுக்குறேன். ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க டேபிள் வந்து சிங்கிள் லைன்ல டிஸ்ப்ளே ஆயிருக்குது. தென் நெக்ஸ்ட் வந்து நான் டேபிளுக்கு வந்து வித் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்க போறேன். ஸோ வித் வந்து 100% கொடுக்குறேன். ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க வித் 100% கொடுத்தனால ஃபுல்லா வந்து எடுத்திருக்குது. தென் நெக்ஸ்ட் வந்து ஸோ வித் வந்து 600 பிக்சல் மட்டும் கொடுத்துக்கிறேன். தென் டேபிள் வந்து சென்டரா வந்து டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து மார்ஜின் லெஃப்ட் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கிறேன். 350 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். தென் அதே மாதிரி H1 டேக்ல கொடுத்த ஹெட்டிங் வந்து சென்டரா வந்து டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து H1 செலக்டரா கொடுத்துக்கிறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து டெக்ஸ்ட் அலைன் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கிறேன். சென்டர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி டெக்ஸ்ட் அலைன் ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்துருப்போம். வேல்யூஸ் வந்து சென்டர், ரைட், லெஃப்ட் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க டேபிள் வந்து சென்டரா வந்து டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. அதே மாதிரி ஹெட்டிங் வந்து சென்டரா வந்து டிஸ்ப்ளே ஆயிடுச்சு டேபிள்ஸ் இன் CSSனு. இந்த நெக்ஸ்ட் வந்து TH செலக்டரா கொடுத்துக்கிறேன். தென் கமா கொடுத்து TD கொடுத்துக்கிறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து பேடிங் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். 10 பிக்சல்னு கொடுக்குறேன். டெக்ஸ்ட் அலைன் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். சென்டர்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க ஹெட்டிங் டேட்டாஸ் எல்லாமே சென்டரா வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்குது. அதே மாதிரி பேடிங் 10 பிக்சல்னு கொடுத்தனால 10 பிக்சலுக்கு இன்சைட்ல ஸ்பேசஸ் வந்து ஆட் ஆயிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டேபிளுக்கு வந்து பார்டர்ஸ் வந்து வெறும் ஹரிசாண்டலுக்கு மட்டும் இருந்தா போதும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து இங்க பார்டர் ப்ராப்பர்ட்டி வந்து பார்டர் பாட்டம்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க பாட்டமுக்கு மட்டும் பார்டர் வந்து கிரியேட் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸோ பார்டர் மட்டும் கொடுத்துக்கிறேன். பாட்டம் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். TH செலக்டரா கொடுத்துக்கிறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து ஹைட் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து டேபிளோட ஹெட்டிங் வந்து கொஞ்சம் பெருசா டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஹைட் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கிறேன். 40 பிக்சல் கொடுக்குறேன்.
தென் பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன், RGB கொடுத்துக்கிறேன், தென் பேராந்திசிஸ் கொடுத்து ரெட்டுக்கு வந்து 192 கொடுத்துக்கிறேன், கிரீனுக்கு வந்து 7 கொடுத்துக்கிறேன், ப்ளூக்கு வந்து 44 கொடுத்துக்கிறேன், தென் ஃபாண்ட் சைஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன், 30 பிக்சல் கொடுத்துக்கிறேன், தென் ஃபாண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன், ஜார்ஜியா டைம்ஸ் நியூமரோன் கொடுத்துக்கிறேன், தென் கலர் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன், ஒயிட் ஸ்மோக்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க டேபிளோட ஹெட்டிங் வந்து கொஞ்சம் ஹைட்டா வந்து டிஸ்பிளே இருக்குது. ஹைட் வந்து 40 பிக்சல் கொடுத்தனால தென் அதே மாதிரி ஹெட்டிங் கலர் வந்து ஒயிட் கலர் வந்து டிஸ்பிளே இருக்குது. பேக்ரவுண்ட் கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரெட் கலர் வந்து டிஸ்பிளே ஆயிருக்குது. தென் ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம 30 பிக்சல் கொடுத்தனால 30 பிக்சலுக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து இருக்குது. தென் நெக்ஸ்ட் வந்து TD வந்து கொடுத்துக்கிறேன் செலக்டரா. தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன், RGBA கொடுத்துக்கிறேன், தென் பேராந்திசிஸ் கொடுத்து ரெட்டுக்கு வந்து 3 கொடுத்துக்கிறேன், கிரீனுக்கு வந்து 179 கொடுத்துக்கிறேன், ப்ளூக்கு வந்து 255 கொடுத்துக்கிறேன், தென் ஆல்ஃபா வந்து 0.274 கொடுத்துக்கிறேன், தென் ஃபாண்ட் வெயிட் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் போல்டா வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த டேட்டாஸ் எல்லாமே. ஸோ அதுக்கு தான் அந்த ஃபாண்ட் வெயிட் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கிறேன், போல்டுன்னு கொடுத்துக்கிறேன், தென் ஃபாண்ட் சைஸ் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கிறேன், 20 பிக்சல் கொடுத்துக்கிறேன், தென் ஃபாண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன், வேர்தானா வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க டேபிளோட டேட்டாஸ்க்கு எல்லாத்துக்குமே பேக்ரவுண்ட் கலர் வந்து கொஞ்சம் லைட் ப்ளூ கலர் வந்து டிஸ்பிளே ஆயிருக்குது. அதே மாதிரி ஃபாண்ட் ஃபேமிலி வந்து வேர்தானான்னு கொடுத்தனால வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலைட்டா போல்டு பண்ணி காட்டியிருக்கு பாருங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு பார்த்தோம்னா SNE மட்டும் கொஞ்சம் போல்டா ஹைலைட் பண்ணி காட்டி இருக்குது. தென் அதே மாதிரி வெப் டெவலப்பருக்கு பார்த்தோம்னா WDக்கு மட்டும் கொஞ்சம் போல்டா வந்து டிஸ்பிளே ஆயிருக்குது ஹைலைட்டடா. தென் ஃபாண்ட் சைஸ் வந்து 20 பிக்சலுக்கு டிஸ்பிளே ஆயிருக்குது. இந்த நெக்ஸ்ட் வந்து TR வந்து கொடுத்துக்கிறேன் செலக்டரா, கோலன் கொடுத்து ஹோவர் வந்து கொடுத்துக்கிறேன், தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன், டார்க் ப்ளூன்னு கொடுக்குறேன், தென் கலர் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன், ஒயிட்னு கொடுக்குறேன், ஃபாண்ட் சைஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன், 25 பிக்சல் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் டேபிள் இருக்க ரோஸ் எல்லாம் ஹோவர் பண்ணும்போது எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி டெக்ஸ்டோட கலர் வந்து ஒயிட் கலர் வந்து இருக்கும். ஃபாண்ட் சைஸ் வந்து 25 பிக்சலுக்கு பெருசா வந்து ஆகும். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஹோவர் பண்றேன் பாருங்க. ஸோ எனக்கு வந்து ரோஸ் மேல ஹோவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி ஒயிட் கலர்ல வந்து டெக்ஸ்ட் கலர் வந்து இருக்கு. ஃபாண்ட் சைஸ் வந்து பெருசா வந்து ஆயிருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஹோவர் பண்ணும்போது ரோஸ் ஃபுல்லா வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம், டேபிள் இருக்க டேட்டாஸ் மேல ஹோவர் பண்ணும்போது மட்டும் பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த TR பக்கத்திலே TD வந்து கொடுங்க. ஸோ டிசைன் செலக்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம ஆடி பார்த்தப்போ காம்பினேட்டர்ஸ் வீடியோலயே இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க நான் டேட்டாஸ் மேல ஹோவர் பண்றேன். ஸோ எனக்கு வந்து அந்த டேட்டாஸ் மேல ஹோவர் பண்ணும்போது மட்டும் பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் கலர் வந்து ஆகுது. ஃபாண்ட் சைஸ் வந்து 25 பிக்சலுக்கு பெருசா வந்து ஆகுது. இது நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த டேபிள் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ வந்து கொஞ்சம் டார்க் ப்ளூ கலர்ல வந்து இருக்குது. செகண்ட் ரோ அண்ட் ஃபோர்த் ரோ வந்து கொஞ்சம் லைட் ப்ளூ கலர் வந்து இருக்குது. ஸோ இப்போ இதை எப்படி பண்றதை பத்தி பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து TR கொடுத்துக்கோங்க செலக்டரா, தென் கோலன் கொடுத்து nth சைல்டு கொடுங்க. இதில் வந்து ஈவன் ஆட் அந்த மாதிரி வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஈவன் கொடுக்குறேன், தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன், RGBA கொடுத்துக்கிறேன், தென் பேராந்திசிஸ் கொடுத்து ரெட்டுக்கு வந்து 2 கொடுத்துக்கிறேன், கிரீனுக்கு வந்து 33 கொடுத்துக்கிறேன், ப்ளூக்கு வந்து 44 கொடுத்துக்கிறேன், தென் ஆல்ஃபா வந்து 0.274 கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இங்க nth சைல்டு ஈவன் கொடுத்தனால செகண்ட் ரோ அண்ட் ஃபோர்த் ரோ மட்டும் பேக்ரவுண்ட் கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்க பாருங்க செகண்ட் ரோ அண்ட் ஃபோர்த் ரோ மட்டும் கொஞ்சம் லைட் ப்ளூ கலர் வந்து டிஸ்பிளே ஆயிருக்குது. இந்த நெக்ஸ்ட் வந்து இந்த டேபிள் வந்து பார்த்தோம்னா ஹெட்டிங் அண்ட் டேட்டாஸ்க்கு மட்டும் பார்டர் வந்து இருக்குது. ஸோ இப்போ எப்படி இந்த மாதிரி பண்றதை பத்தி பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து டேபிள் வந்து பார்டர் கொலாப்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். பார்டர் ஸ்பேசிங் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கிறேன், 5 பிக்சல் கொடுத்துக்கிறேன். தென் அதே மாதிரி இந்த டேபிள் TD வந்து செலக்டரா கொடுத்துருக்கோங்களா, அதில் வந்து நம்ம பார்டர் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துருக்குறோம். இந்த பார்டர் ப்ராப்பர்ட்டி வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இதை வந்து நான் TDக்கு மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். பார்டர் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க டேபிளோட ஹெட்டிங்க்கு டேட்டாஸ்க்கு மட்டும் பார்டர் வந்து கிரியேட் ஆயிருக்குது. ஃபுல் டேபிளுக்கு வந்து பார்டர் வந்து கிரியேட் ஆகல. தென் நெக்ஸ்ட் வந்து இந்த டேபிளுக்கு வந்து ஷேடோ வந்து கொடுத்துருவோம். ஸோ அதுக்கு வந்து டேபிள் TD வந்து செலக்டா கொடுத்துருக்கோங்களா, ஸோ அதில் வந்து பாக்ஸ் ஷேடோ ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ சேம் டெக்ஸ்ட் ஷேடோ ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் நம்ம ஆடி பார்த்துருப்போம். டெக்ஸ்ட் ஷேடோவில் வந்து வேல்யூஸ் வந்து ஹரிசாண்டலுக்கு வந்து 2 பிக்சல் கொடுத்துக்கிறேன், தென் வெர்டிக்கல் வந்து 2 பிக்சல் கொடுத்துக்கிறேன், தென் பிளர் எஃபெக்ட்டுக்கு வந்து 10 பிக்சல் கொடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா வந்து ஸ்ப்ரெட்டுக்கு வந்து வேல்யூஸ் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ ஸ்ப்ரெட்னா என்னன்னா நம்ம வேல்யூஸ் வந்து பாசிட்டிவா கொடுத்தோம்னா அந்த ஷேடோவோட சைஸ் வந்து இன்க்ரீஸா வந்து ஆகும். சப்போஸ் நம்ம நெகட்டிவா கொடுத்தோம்னா அந்த ஷேடோவோட சைஸ் வந்து டிக்ரீஸா வந்து ஆகும். ஸோ அதுதான் வந்து ஸ்ப்ரெட். இப்போ வந்து ஸ்ப்ரெட்டுக்கு வந்து 2 பிக்சல் கொடுத்துக்கிறேன், தென் கலர் வந்து ப்ளூன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன்.
இப்போ பாருங்க டேபிள் சுத்தி ஷேடோ வந்து டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. சோ இப்போ நம்ம டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம் CSS யூஸ் பண்ணி. சோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோல CSS யூஸ் பண்ணி எப்படி டேபிள் கிரியேட் பண்றத பத்தி பார்த்தோம். நீங்களே இதே மாதிரி பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.